ஆ எந்த ஜிப்னா போறீங்க? எங்கே போகிறோமா? சும்மா தாம்பரம் இருக்கோம். ஃபோட்டோ எடுக்கிறியா? வண்டி தூக்காமல் எடுத்துக்கோ. இப்போ தான் வந்து சுனில் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 6R எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ கைஸ் வந்து இப்போது 400 ஓடி இருக்கேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் 400 ஓட்டுறது. அண்டு 400 வந்து நல்லாவே இருக்குது, செம டார்க்கியாக இருக்குது. போலாமா? கேமரா எப்படி ஓகேவா? கேப்பை கைட்ட காணும். கேப்பை கைட்டாமே ஷூட் பண்ணியிருந்துக்கிறேன். சரி சரி. ஐயோ ஐயோ, வீடியோ எடுக்க சொல்லி வச்சு கொடுத்தா ப்ரோ வந்து அதில் ஒரு லென்ஸ் கேப் மாதிரி ஒரு ரப்பர் கேப் வரும் சிலிக்கானில், அதை ரிமூவ் பண்ணாமே தெரியுதாங்க. அந்த சிலிக்கான் ரப்பர் கேப்பையும் அவுக்காமே வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு போல். எல்லாரும் ஒரு மிஸ்டேக் பண்ண வேண்டியதா வீடியோ எடுக்கும் போது. எவ்வளோ நாளும் எடுக்கிறேன் நானே மைக்கை சரியாக கரெக்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். செமையா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஓட்டினது செமையாக இருந்தது. அதுக்குள்ளே நான் யூட்டனே போட்டு வந்து போயிடுவோம்னு நினைக்கிறேன். அவரை அந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்குல்ல, அங்கே ஏற சொல்லிட்டேன். நாங்கள் போவோம், நீங்கள் ஏறிட்டு கால் அடிங்க. நியர்பையில் இருந்தால் கூட நான் மெசேஜ் பண்ணுறேன், லொக்கேஷன் அனுப்புகிறேன். இல்லைனா வந்து ஜாயின் பண்ண கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. போகலாமா? ஓகே. அப்பா போகலாமா? எல்லாம் பைக் ஃபேன்ஸா? பைக்ஸுக்கு ஆ எந்த ஜிப்னா போறீங்க? எங்கே போகிறோமா? சும்மா தாம்பரம் இருக்கோம். இது இப்போ 25 லட்சம் வரும். இப்போ எடுக்கும்போது 20. 20 ஆ ஆமாம் 20,000. 20 லட்சம் 20 லட்சம் 20,000 இல்லை. நீங்களாம் இங்கே தானே ஏரியா? சரி சரி. அப்படியா? சூப்பர் சூப்பர். போகலாமா? வாங்கிடுற எல்லாரும். ஃபோட்டோ எடுக்கிறியா? வண்டி தூக்காமல் எடுத்துக்கோ. அப்படியா? சூப்பர் சூப்பர். V3 அதில் செம வண்டி அந்த அந்த செக்மெண்ட்டில். என்கிட்டயே இருக்கு BS4. ஓகே. சரி, பாய் பாய். அந்த ஏக்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த ஏக்கம் வந்து கண்ணில் தெரிஞ்சது. அது தெரியும் போது அவங்கள அப்படியே அந்த ஹாப்பினஸ் கொடுத்துடணும். ஏன்னா நான்லாம் வந்து பார்க்க கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்லை. எனக்குலாம்
அந்த நிலைமையில இருந்து என் கையில் வரும்போது அவங்களுக்கு அந்த ஏக்கமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஃபோட்டோ தானே, அதில் நின்று அவங்கள எடுக்க சொன்னால் அதில் அவங்க ஹாப்பினஸ் அவ்வளோதான். அவங்க செம்ம ஹாப்பி, அவ்வளோதான். நம்ம வண்டியில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கோன்னு அதுவே செம்ம ஜாலியாக போவாங்க. ஏன்னா அவ்வளோ இதுவாக வண்டி அவ்வளோ பிடிக்கும். அந்த வண்டி வந்து ஏதோ விதத்தில் நம்மளுக்கு வேல்யூ தருது, ஓகேவா, அந்த வண்டியால் தான். ஸோ நம்மளை மதிச்சோ இல்லை நம்மளை பார்க்கணும் இல்லை அந்த வண்டியை பார்க்கணும் நிற்கிறவங்களுக்கு வந்து அது சின்ன ஹாப்பினஸ். ஆனால் அது அவங்க ஃபீல் பண்ணும்போது நமக்கு செமையாக இருக்குது, செமையாக. ஏன்னா நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன்ல, அதனால் அதெல்லாம் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறேன். இவங்க முன்னாடி போயிட்டாங்க. என்ன பிரிச்சுட்டு போயிட்டாங்க போலயே. பா இண்டிகேஷனே இல்லாம திருப்புறாருப்பா, எப்பா. இதுக்கு தான் ஸ்மோக் வைசர் போடக்கூடாதுன்னு நினச்சேன். இருட்டுச்சுன்னா ஒன்றும் தெரியாதுன்னு, அதே மாதிரி ஒன்றும் தெரில. வெல்கம் ப்ரோ. ஆ ஜாலியாக இல்லை, நீங்கள் எல்லோரும் கரெக்டாக மீட் ஆகிட்டீங்க. சார் ப்ரோ அங்கே இருக்க டோல்கிட்ட என் லைவ் லொக்கேஷன் காட்டுமே உங்களுக்கு. ஸோ இப்போ தான் வந்து சுனில் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து 6R எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அண்ட் வந்து விக்கி ப்ரோ, ஸ்ரீதர் ப்ரோ அங்கே இருக்காங்க. நான் இவங்க எல்லோரும் எங்கே போனாங்கன்னே தெரியாமல் தேடிக்கிட்டே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். நான் ஆக்சுவலாக வண்டலூரே போயிட்டேன். வண்டலூர் போய் யூட்டன் போட்டு வரேன். அதுதான் வந்துட்டார் சார் ப்ரோ. வேணாம் ப்ரோ. ப்ரோ நான் பார்க்கல.
ஒன்று இல்ல அடிக்குது. நான் இங்கே தான் கட்டிங் இருக்குன்னு நினச்சி இங்கே வெயிட் பண்ணுறேன். தெரில வராரு. இது யார்? எதுவுமே இல்லை, கண்ணே தெரில. கார் ஓப்பன் பண்ண, கார் ஃபோனில் ஓப்பன் ஆகலை, அதனால் வைசரை மாற்ற முடியல, கண்ணாடி எடுக்க முடியல. காரில் தான் வைசர் எல்லாமே. அது அவர் தான் பின்னாடி வர்றாரு நினச்சிருந்தேன் நான். இல்லைப்பா கார் காலியா? ஒன்றுமே அட்ஜஸ்ட் பண்ணினே இருக்கேன். எனக்கா நீங்கள் பிரேக் பிடிக்கிறீங்களா? பின்னாடி பிரேக் நிற்க மாடு ப்ரோ. நான் எங்கே கிட்ட ஒன்னே இது ஸ்மோக்கா இதோ பேர் ஒன்றும் தெரில. கண்ணாடியும் இல்லை, கண்ணாடி இந்த நீங்கள் பிரேக் பேட் இல்லை, நான் முன்னாடியே நீங்கள் அச்சரிச்சு ஓட்டுறீங்க. சரி, நான் அதே மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். நைட்டு இன்னும் வயசாக கண்ணு போயிடும் போல ப்ரோ. நைட்டில் ஓட்டவே முடியாது போல. ஸோ கைஸ் வந்து இப்போது 400 ஓடி இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் 400 ஓட்டுறது. அண்டு 400 வந்து நல்லாவே இருக்குது, செம்ம டார்க்கியாக இருக்குது. ஓப்பன் பண்ணால் அசால்ட்டாக ஓப்பன் ஆகுது. ஆனால் என்ன யாருமே காணும். செம்ம பவராக இருக்குது. என்ன சொல்கிறது, நல்லாவே செம்ம டார்க்காக இருக்குது. ஆல்ரெடி சொன்னார், ஆனால் டாப் ஹெட்டில் வந்து போகாது, 300 அளவுக்கு போகாதுன்ற மாதிரி சொன்னார். ஆனால் தெரியல, ரோடு அவ்வளோ பெருசாக கிடைக்கல இங்கே ஓட்டுறதுக்கு. நேராக தான் ஒரு இடத்துல லெஃப்ட் இறங்கும், நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கும் லெஃப்ட் இறங்குற இடத்துல. பேலன்ஸா இதான் இல்லை ப்ரோ. விஷன் தெரிலனா கஷ்டம்ல, விஷனே தெரிலனா ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல.
சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. அதாவது அந்த டாப் எண்ட்லேயும் நல்ல பவர் அப்படியே கொடுக்குது, ட்ராப்பே ஆகாமல். நல்லாவே இருக்கு ஆக்சுவலாக. இன்னும் ஒரு சின்ன ஷேக் இருக்குது, ஏன்னு தெரியலையே. எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்ரைட் பொசிஷனில் இருக்குது. நல்லா ஒரு டூரிங் கான்செப்டில், ஒரு 650 டூரர் எப்படி இருக்கும் அந்த கான்செப்டில் கொஞ்சம் நல்லா மேலே உட்காண்ட்ருக்க மாதிரி இருக்குது. இந்த பேக் பெயின்லாம் வராது போல், அது நல்லாவே இருக்குது.